இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பஜாஜ் சிஎன்ஜி பைக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக அறிமுகமாக இருக்குது. ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக்காகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிஎன்ஜி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 4 வீலர் கார்ஸில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் சிஎன்ஜியோட, அதுவும் ப்ளஸ் பெட்ரோல் சேர்ந்து ஹைபர் டெக்னாலஜியில் அந்த பைக் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக்காகவும் இந்த பஜாஜ் நிறுவனம் வந்து அறிமுகமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாரோட கவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் பக்கம் வந்து திரும்பி இருக்குது, அதுவும் இந்த பைக் மேலே. ஸோ இந்த பைக் பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பற்றின கலர் ஆப்ஷன், ரைட்டு, சென்னை ஆனோட் பேஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு வீடியோட லாஸ்ட்டு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பஜாஜ் ஃப்ரீடம் சிஎன்ஜி. ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 125cc கேட்டகரியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவரை இல்லாத டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப்பிங் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா முக்கியமாக உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப் சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா கிராப் ரயில், அப்புறமா நல்ல ஒரு லாங்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல், ஸோ இது 2 டெக்னாலஜியோட அந்த பைக் வந்து அறிமுகமாக இருக்குது. இதோட சிஎன்ஜியோட அந்த டேங்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டுக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ அட் அ டைமில் நீங்கள் இந்த சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணினாக்கா டோட்டலாக உங்களுக்கு வந்து மைலேஜின் பேக் வந்து 330 கிலோமீட்டர் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜியோட கெப்பாசிட்டின் பேக் வந்து 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி உங்களால் ஃபில் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 லிட்டருக்கான பெட்ரோல் டேங்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட முடியும். இதோட இன்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 PS பவரையும் 9.7 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 95 உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த பஜாஜ் ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளஸ்டர்னு எடுத்துக்கிட்டாங்க, ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டராக உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சஸ்பென்ஷன் பொறுத்த மட்டும் ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோசாக் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து ட்ரம்மு டிஸ்க் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. பேஸ் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணாங்க வந்து டிஸ்க் வராது, ட்ரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஹெட்லாமும் உங்களுக்கு வந்து பேஸ் மாடலும் வராது. அதே மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம் வரும், அதுலேயும் உங்களுக்கு வந்து ட்ரம் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதோட ஹையர் எண்ட் மாடல் டாப் மாடல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி செட்டப்போட உங்களுக்கு வந்து டிஸ்க் வச்ச ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து இருக்குது. கலர் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 5 கலரில் கிடைக்குது. கரீபியன் ப்ளூ, ஈபோனி பிளாக் வித் கிரே, பிவிட்டர் கிரே வித் பிளாக், ரேசிங் ரெட்டு, சைபர் ஒயிட்டு. ஸோ டிசைனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையர் எண்ட் மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி ஆப்ஷனுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல, பட் ஆனால் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலோட உங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு வந்து ஹையர் எண்ட் மாடலில் தான் வருது. ஸோ இப்போ இதோட ரேட்டை பற்றி பார்க்கலாம். சென்னை ஆனோட் பேஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னாக்கா இதோட பேஸ் மாடல் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட மிட் வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணினாக்கா கிட்டத்தட்ட 1,25,000 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட ஹையர் எண்ட் மாடல் டாப் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணினாக்கா இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 1,30,000 கிட்ட வந்து இதோட ரேட் வந்து எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக தான் சொல்கிறேன், ஸோ எக்ஸாக்டாக நான் சொல்லலை. தென் ஃபைனலாக உங்களோட ஐடியாவை பற்றி சொல்லுங்கள். இந்த பஜாஜ் ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக்கை பற்றி சொல்லுங்கள்.